நேர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டிற்குரிய தரம் 5 மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நடைபெறும் திகதியை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையானது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி நடைபெறும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பரீட்சையின் 2ஆம் பகுதி வினாத்தாள் அன்றைய தினம் முற்பகல் 9:30 மணி முதல் 10:45 மணி வரையில் நடத்தப்படும். முதலாம் பகுதி வினாத்தாளை முற்பகல் 11:15 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2026 ஆண்டிற்குரிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரையில் நடைபெறும் என்றும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அரசாங்கத்தின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்கள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் மையம் தெரிவித்துள்ளது. மகியங்கனை ராஜமகா விகாரையிலிருந்து திருடப்பட்ட தோல்பொருள் மதிப்புள்ள புத்தர் சிலை ஒன்றுடன் பிக்கு உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவருக்கு உதவிய ராணுவத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் 2 கண்டி நகரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கண்டி தலைமையக போலீசாரின் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டிற்குரிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான திகதி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சைக்கான கால அட்டவணையும் பரீட்சைகள் திணைக்களத்தினால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான வாகன இறக்குமதிகள் எதிர்பார்த்த அளவுக்கு கணிசமாக குறையவில்லை என்று இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டின் ஆரம்பத்தில் வாகன இறக்குமதி மீது மேலதிக வரி விதிக்கப்பட்ட போதிலும் வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் தொடர்ந்தும் சந்தைகள் வந்தவண்ணமே உள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சாந்தன புஜிகேவா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் 19வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் நேற்றுடன் 318 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடும்ப தகராறு காரணமாக மாமனார் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மருமகன் உயிரிழந்துள்ளார். எனினும் அவரது மரணம் குறித்து போலீசாருக்கோ அல்லது தொடர்புடைய அதிகாரிகளுக்கோ எவ்வித அறிவித்தலையும் வழங்காமல் உறவினர்கள் சடலத்தை வைத்தியசாலையில் இருந்து கொண்டு வந்து ரகசியமாக அடக்கம் செய்துள்ளனர். இதுகுறித்து கொஸ்கொட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையிலேயே நீதிமன்ற உத்தரவுடன் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்கட தூவே மோதர பகுதி இலக்கம் A68 ராஜமகா விகாரைக்கு முன்பாக உள்ள பொல்வத்தை வீதியைச் சேர்ந்த எதிரி மானலாராகே என்பவர் சிந்தக எதிரிமான 49 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நீண்டகால குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்த மருமகனுக்கும் அவரது மாமனாருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையிலான மோதல் முற்றிய நிலையில் இருவரும் தடிகளால் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதன்போது மாமனார் பலமாக தாக்கியதில் மருமகன் பலத்த காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஆயினும் உயிரிழந்த நபரின் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் இக்கொலை சம்பவம் குறித்து போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் சட்டவிரோதமாக சடலத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்று முறைப்பாடுகளின்றி அடக்கம் செய்துள்ளனர். மேல் ஸ்ரீபுர பகுதியில் லோரி மோதியதில் 11 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். பன்சியாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராம்பே மேல் ஸ்ரீபுர வீதியின் கால்மில்பேவ பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை வேன் ஒன்றிலிருந்து இறங்கி வீதியை கடக்க முயன்ற போதே அதே திசையில் வந்த லோரி குறித்த மாணவன் மீது மோதியுள்ளது. அத்துடன் மகா ஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேராதனை சிங்களடி வீதியின் ஏகலகஸ் பல்லம பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மதிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 19 வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
அடுத்து நீர்கொழும்பு குருநாகல் பிரதான வீதியின் தம்பதினிய பகுதியில் கிரிகுல பகுதியிலிருந்து நாரமல நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிரே சென்ற காருடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் பயணித்தவரும் தம்பதினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது 18 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். வெளிநாடு ஒன்றில் அச்சிடப்பட்ட 60 கட்டு போலி $100 நோட்டுகளுடன் பெண்ணொருவர் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முற்பகல் கொட்டிக்காவத்தை பகுதியில் அமைந்துள்ள 53 வயதுடைய சந்தேக நபரான பெண்ணின் வீட்டில் வைத்தே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பணத்தொகையின் இலங்கை ரூபாய் பெறுமதி 21 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவுகின்ற மோசமான வானிலை மற்றும் கொந்தளிப்பான கடல் காரணமாக மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி காங்கேசந்துறை, யாழ்ப்பாணம், மன்னார் முதல் கல்பிட்டிய வரையிலான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கக்கூடும் என்றும் இதனால் கடல் அலைகள் மிக உயர்ந்த நிலைக்கு எழும் அபாயம் உள்ளது என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடக்கே ஆழ்கடல் பகுதியில் சீரற்ற வானிலை காரணமாக ஆபத்தில் சிக்கியிருந்த 3 மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. மீன்வள மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதற்காக 6 மற்றும் 7ஆம் திகதிகளில் கடற்படை கப்பல்களும் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் தீவிர தேடுதல் நடவடிக்கைகளின் பின்னர் 7ஆம் திகதி 3 மீனவர்களும் அவர்களது படகும் கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடர்பாடுகளில் சிக்கும் கடல்சார் சமூகத்தினருக்கு உதவுவதற்கு கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமல் வீரவங்சவிற்கு எதிரான வழக்கை எதிர்வருகின்ற 25ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனது சட்டப்பூர்வ வருமானத்தை மீறி 75 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக விமல் வீரவங்சவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி முகமட் மிகாயில் முன்னிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் சாட்சியாளர்களிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனை அடுத்து வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வருகின்ற 25ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மன்ராசி நகரத்தில் உணவகம் ஒன்றில் ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 2 இளைஞர்கள் போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அக்கரப்பத்தனை போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் திடீரென்று குறித்த உணவகத்தினை முற்றுகையிட்டு பரிசோதனை மேற்கொண்ட பின்னர் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாகாண சபை தேர்தல்களை நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுகின்ற புதிய சட்டத்தின் மூலமாக மட்டுமே நடத்த முடியும் என்று சட்டமா அதிபர் திணைக்களம் நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்தல்கள் அறிவிக்கப்படுவதை தடுக்கும் சட்ட சிக்கல்களை களைவதற்காக சட்டமா அதிபரினால் 4 மாற்று வழிகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களுக்கு பயன்படுத்தப்படவுள்ள தேர்தல் முறை தேர்வு குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பதற்கு நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவரும் அமைச்சருமான விஜித கீரத் தற்போதைய சட்ட நிலைமை தெளிவாகிவிட்டதால் நாடாளுமன்றத்தின் முன்வைக்கக்கூடிய சிறந்த மாற்று வழி குறித்து உடனடியாக இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.